ஹாய் ஹலோ வெல்கம் ஹைலைட் யமுனா. ஸோ இன்றைக்கி சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெகுலர் ஃபேவரட்டான சர்வீசஸ் தான் லைஸ் அண்ட் எக் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்காக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேர் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஹேர் லென்த்து. ஸோ ரொம்ப சூப்பராக சில்கியான ஒரு ஹேர்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகான ஹேர்க்குள்ளே இவ்வளோ லைஸ் அண்ட் எக் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நம்ம ஷாப்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கு. ஏன்னா அவ்வளோ லைஸ் அண்ட் எக் வந்து பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. ஸோ எங்களால் ஷார்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாங்கள் சிரமப்படுவோம், டைமிங்கும் அதிகம் எடுக்கும். ஸோ இவங்களோட லாங் ஹேரில் நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நாங்கள் எடுத்திருப்போம். அந்த ஒன் ஸ்டெப்லேயே வந்து எவ்வளோ லைஸ் அண்ட் எக் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக லைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் எவ்வளோக்கு எவ்வளோ லைஸ் அண்ட் எக் இருக்கோ அந்த எக்குக்கு ஈக்குவலாக லைஸும் இருந்தது. ஸோ பேனீர் ரெண்டுமே நிறைய கலந்துருக்கு. இவங்கனால ஸ்கூல் போகிறனால இவங்களால ப்ராப்பராக பொதுவாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த கிளைண்ட் ஆக்சுவலாக மதுரையிலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சுத்தமாகவே கிளியர் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் அந்த ஈரத்தில் பெயின் எல்லாமே எவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக நம்ம பார்லரை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.